ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் நல்ல டேஸ்டியாக ஈஸியாக எல்லோரும் செய்யக்கூடிய வகையில் ஒரு சூப்பரான பிஸ்கெட் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இந்த பிஸ்கெட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மாவு பிசைகிறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு இதில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். நான் 250 மில்லி கப்பில் தான் எல்லா பொருளையும் கலந்து எடுத்துக்க போகிறேன். சர்க்கரை பார்த்திங்கன்னா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பவுடர் பண்ண இந்த சர்க்கரையை 3/4 கப் அளவுக்கு கலந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த பொடி பண்ண சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். 1 கப் மைதா மாவு, பவுடர் சுகர் 3/4 கப் சேர்த்துருக்கேன். இது கூடவே 1 சிட்டிகை அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்க போகிறேன். இது ஃபுல்லாகவே ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நிறைய பேர் இந்த ரெசிபி செய்யும் போது கட்டக்கட்டன் இருக்குது, ஸ்நாக்ஸ் சாப்பிட முடியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அதுக்கு ரீசன் நம்ம சோடா உப்பு போடாமல் செய்யும் போது கொஞ்சம் கட்டக்கட்டன் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதே ஒரு 2 சிட்டிகை இல்லை 1 சிட்டிகை அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துட்டு நீங்கள் செஞ்சிங்கன்னா நல்லா மொறுன்னு கடிச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே டெசிகேட்டட் கோகோனட் 1/4 கப் சேர்த்துக்கிறேன். அதாவது தேங்காவை அந்த மேலே இருக்கிற அந்த ப்ரௌன் கலர் இருக்கும் பார்த்தீங்களா, அதை எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டு வெறும் கடாயில் கொஞ்சம் கூட ஈரப்பதமே இல்லாமல் நல்லா ட்ரையாக இந்த மாதிரி வர வரைக்கும் நான் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். அதுதான் டெசிகேட்டட் கோகோனட். நீங்கள் வீட்டிலே ரெடி பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா கடையில் கூட விற்கிறாங்க, நீங்கள் வாங்கிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இது கூடவே 1 சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். என்ன ஒரு ஸ்வீட் செய்கிறதா இருந்தாலும் உப்பு லைட்டாக சேர்த்துட்டு செய்யுங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறமா எண்ணெய் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக வெண்ணெய், நெய் கூட சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெயோடு சேர்த்து மாவை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறமா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு பிசைஞ்சிக்கணும். மாவு பார்த்தீங்கன்னா ரொம்ப கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்காம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியாக பிசைஞ்சுக்கோங்க. மாவு பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாக நான் பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். தண்ணி சும்மா 2 ஸ்பூன் சேருங்க போதும். ஏன்னா நம்ம பவுடர் பண்ணி சர்க்கரையை சேர்த்துருக்கிறதுனால தண்ணி சேர்க்கும்போது நல்லா இன்னும் மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நல்லா கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு மாவு நல்லா ஊறட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாவு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கிட்டேன். கொஞ்ச நேரம் மாவு ஊறிச்சுன்னா போதும், ரொம்ப நேரம்லாம் ஊற வைக்கணும்னு இல்லை. இப்போ மாவு கட் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா பெரிய உருண்டையாகவே நம்ம தேய்ச்சிக்கலாம். கொஞ்சம் மொத்தமாகவே தேய்ச்சிக்கலாம். சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரிலாம் தேய்க்க வேணாம், அதோட கொஞ்சம் லைட்டாக நம்ம மொத்தமாக தேய்ச்சோம்னா போதும். ஒரு முறை மாவை நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறமா தேய்ச்சிக்கலாம். நல்லா மாவை கெட்டியாக பிசைஞ்சிக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் தேய்ச்சி எடுக்கிறதுக்கு. ஒரு வேளை ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா மாவு கொஞ்சம் லைட்டாக போட்டு தேய்ச்சிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கொஞ்சம் மொத்தமாக லைட்டாக தேய்ச்சிக்கோங்க போதும். ரொம்ப மொத்தமாக இருக்க வேணாம், ரொம்ப மெல்லிசாகவும் இருக்க வேணாம். இப்போது கத்தி வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் பீஸ் போட்டு எடுத்துக்கோங்க. நான் கட்டமாகவே கட் பண்ணி எடுத்துக்கிறேன் சிம்பிளாக. உங்களுக்கு டைமண்ட் ஷேப்பில் வேணும்னால நீங்கள் கிராஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டைமண்ட் ஷேப்பில் கிடச்சிரும். இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா தனித்தனியாக வந்துடும் பாருங்கள். ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எண்ணெயில் போட்டால் எழும்பாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபோக் ஸ்பூன் வச்சுட்டு இப்படி நல்லா அப்படி ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா எண்ணெயில் போட்டால் எழும்பாமல் இருக்கும். எல்லாத்தையும் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். அப்போ ஈஸியாக இருக்கும் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கிறதுக்கு. இந்த மாதிரி பிளேட்டில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். கடாயில் எண்ணெயை ஊற்றி வச்சுட்டா எண்ணெய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாதி அளவுக்கு காஞ்சி வந்திருக்கு. அதாவது ரொம்ப எண்ணெய் காயக்கூடாது. நம்ம வடை போண்டாலாம் செய்வோம் பார்த்தீங்களா, அதுக்கு நல்லா காய வைப்போம். அந்த மாதிரி காய வைக்கக்கூடாது எண்ணெய். கொஞ்சம் நம்ம மொத்தமாக கட் பண்ணி செஞ்சுருக்கிறதுனால வேக கொஞ்சம் டைம் எடுக்கும். தீ ஃபுல்லாக வச்சுட்டோம்னா மேலே சீக்கிரமாக கலர் வந்துடும், ஆனால் உள்ளெல்லாம் மாவு பச்சையாகவே இருக்கும். கொஞ்சம் ஓரளவுக்கு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த மாவை எடுத்து போட்டுடலாம். நல்லா வெந்து மேலேயும் கலர் உள்ளேயும் நல்லா மாவு பச்சையாக இல்லாமல் நல்லா வெந்து வர வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கலாம்.
அப்பப்போ கரண்டி வச்சு கலந்து கொடுங்க. அப்போ தான் 2 பக்கமும் நல்லா வெந்து வரும். கலரும் 2 பக்கமும் நல்லா மாறி வந்திருக்கும். கொஞ்சம் லைட்டாக வெந்ததுக்கப்புறமா அப்பப்போ கரண்டி வச்சு கலந்து கொடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்து மேலேயும் கலர் வந்துருச்சு. இப்போ நான் எடுத்துடுறேன். இந்த மாதிரி ஒரு வடிகரண்டி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெயும் நல்லா ட்ரை ஆகிட்டு வந்துடும். இதே போல் இப்போ மீதி இருக்கிற மாவையும் நம்ம தேய்ச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாவு போட்டு தேய்ச்சிருக்கிறதுனால ஒன்றோடு ஒன்று ஒட்டாது. அதனால் நம்ம மொத்தமாகவே எடுத்து இப்படி எண்ணெயில் போட்டோம்னாலும் வெந்ததுமே அது வந்து பிரிஞ்சு வந்துடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா மாவையும் நான் தேய்ச்சி பிஸ்கெட் வந்து செஞ்சு எடுத்துக்கிட்டேன். நார்மலாக செய்யாமல் கொஞ்சம் இது கூட தேங்காவை நான் சேர்த்து செஞ்சுருக்கேன். டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ஒரே மாதிரி ஸ்நாக் நம்ம ட்ரை பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஏதாவது ஒரு இன்க்ரீடியண்ட்டை ஆட் பண்ணி ஒரு சேஞ்ச் பண்ணி நம்ம செய்யும்போது டேஸ்ட் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அப்போ புது ஸ்நாக் மாதிரி வீட்டில் சாப்பிட்றவங்களுக்கு தெரியும். நம்ம ஒரே மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தா சாப்பிட்றவங்களுக்கும் போர் அடிச்சிடும். கொஞ்சம் மாற்றத்தை நம்ம செஞ்சு கொடுக்கும்போது டேஸ்ட் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிரும். புதுசாக நீங்கள் ஏதோ ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு அவங்க நினச்சி ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. கட்டன்லாம் இல்லாமல் நல்லா மொறுன்னு சூப்பராக வந்திருக்கு பிஸ்கெட். பாருங்கள், கையில் உடைச்சாலே நல்லா உடையுது. பாருங்கள், நல்லா சூப்பராக வந்திருக்கு. சோடா உப்பு நீங்கள் வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் இந்த மாதிரி கட்டன் இல்லாமல் மொறுன்னு இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு சிட்டிகை அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேர்க்காதீங்க. அப்போ பிஸ்கெட் வந்து நல்லா மொறுன்னு சூப்பராக வரும். நீங்களும் இது போல் உங்களுடைய வீட்டில் தேங்காயெல்லாம் சேர்த்து இந்த மாதிரி டைமண்ட் பிஸ்கெட், அதாவது கலகலா, அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கும் இந்த ஸ்நாக்கு. இந்த பிஸ்கெட் வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.